ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நிதி நிறுவனம் நடத்தி 350 பேரிடம் 60 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாகவும் இது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி நிறுவனம் நடத்தி 350 பேரை ஏமாற்றி 60 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார்கள். நிதி நிறுவனத்தில் 350 பேர் மாதாந்திர சீட்டாக ரூபாய் 5 லட்சம் முதல் 2 கோடி வரை தவணையாக செலுத்தி வந்திருக்கிறார்கள். சத்தியமங்கலத்தில் கார்த்தின்றவர் டிஆர் கார்த்தி சிட் ஃபண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு ஒரு சிட்டு கம்பெனி நடத்திட்டு இருந்தார். அந்த கார்த்தின்றவர் எங்கள் எல்லாருக்கிட்டையுமே சிட்டாவோ இல்லை டெபாசிட்டாவோ நிறையா முதலீடு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக தலைமறைவாயிட்டார். இந்த மாதிரி சத்தியில் ஒரு 350 பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த 350 பேர் சார்பாகவும் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மனு கொடுத்துருந்தோம். அந்த மனு 2 மாதம் ஆச்சு. 2 மாதத்தில் அந்த மனு டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சுக்கு போச்சு. டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சிலேருந்து எக்கனாமிக் அஃபென்ஸ் இங்கே வந்துச்சு. இப்போ இங்கே எக்கனாமிக் அஃபென்ஸில் இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க பொருளாதார குற்றப்பிரிவில். பட் இது நாள் வரைக்கும் இதில் எஃப்ஐஆர் எதுவும் ஃபைல் ஆகலை. மேல் நடவடிக்கைன்றது அவங்க யாரும் ரிமாண்ட் ஆகலை. அதோட ஓனரும் இன்னும் தலைமறைவாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. சௌந்தர்யாங்கிற பேரில் 20 லட்ச ரூபா சீட்டு போட்டிருந்தாங்க. மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போட்டாங்க. ஒரு 8வது மாதம் அந்த பொண்ணு வந்து எங்கிட்ட ஜீவிதாங்கிற பொண்ணு தான் என்னை ஜாயின் பண்ணி விட்டுதுங்க. ஜாயின் பண்ணி விட்டு 8வது மாதம் வந்து 43,600 ரூபா சீட்டு பணங்க்கா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லி, ஏப்பா அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்கிறேன்னா, இல்லைங்கக்கா கம்பெனிலேருந்து வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிச்சுங்க. நான் அவங்க அம்மா கொண்டு போய் கொடுத்துட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 நாளில் எனக்கு வந்து இந்த மாதிரி சிட் ஃபண்ட்ஸ்லேருந்து கார்த்தியை காணான்னு சொல்கிறாங்கன்னு ஒரு தகவல் வந்ததுங்க. உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா இப்படி சொல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கக்கா, நீங்களாம் பயப்படாதீங்கக்கா அப்படின்னு சொன்னாப்பிள்ளைங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா கம்பெனியாக க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. ஒரு தடவை நம்ம ஆஃபீஸ்க்கே போயிருந்தேனுங்க. போய் என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கிறேன், நான் 10 ஏலம் போட்டிருக்குறேங்க, 6 லட்ச ரூபா போட்டிருக்குறேங்க. ஆஃபீஸ்க்கே போனேங்க. போய் இந்த மாதிரி வந்து என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கிறேன், எனக்கு வந்து வர ஒரு வாரத்தில் வந்து ஜவுளி எடுக்க போகணும், என் பணத்தை தாந்துருங்க, சீட்டு பணம் எனக்கு ஃபுல்லாக போடாட்டி பரவாயில்ல, நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன், எனக்கு சீட்டு பணத்தை தாங்கன்னு. உடனே வந்துக்கிட்டு யாருமே ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. நான் சாயந்தரம் 6 மணி மட்டும் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் மாத்திரை பிரித்து வாயில் போட போயிட்டேன். அப்போ லோகேஷுங்கிறவர் வந்து என்னை அடிக்க வந்தார், அங்கே வேலை செய்கிறவர். சீட்டு இல்லைன்னா என்னால் கல்யாணம் எடுக்கலைன்னா புள்ள கல்யாணம் நின்று போயிடும், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்களா? போகிறதா இருந்தால் போய்க்குங்கக்கா, ஒன்றும் பயம் இல்லை, நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்னை நம்பி போட்டீங்க, நாங்கள் ஓனர் நம்பி போட்டோம், எல்லாம் போயிடுச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நானும் நிறையா போட்டிருக்கிறேன் அப்படி இப்படின்னு நிறையா என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்டெலாம் அந்த பொண்ணு. நான் போட்டது வந்து 20 லட்ச ரூபா சீட்டுங்க சார். 10 ஏலம் போட்டேன். போட்ட பணம் மட்டும் 6 லட்ச ரூபா போட்டிருக்கிறேங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.